This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதுரை சிறை விவகாரம். கடலூர் சிறைத்துறை கண்காணிப்பாளர் ஊர்மிளாவின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. மதுரை மத்திய சிறையில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை கைதிகள் பல்வேறு பொருட்களை தயாரித்தாலும் விற்பனை செய்தாலும் கோடிக்கணக்கில் மோசடி நடந்ததாக புகார்கள் எழுந்துள்ளது. இந்த வழக்கில் மதுரை சிறை முன்னாள் எஸ்பி ஊர்மிளா, ஜெயிலர் வசந்த் கண்ணன், சங்கர் சுப்பு, சாந்தி உள்ளிட்ட 11 பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் சிறை எஸ்பி ஊர்மிளாவின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மதுரை மத்திய சிறையில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை கைதிகள் பல்வேறு பொருட்களை தயாரித்து வந்தார்கள். இதற்கான மூலப்பொருட்களை கொள்முதல் செய்ததிலும் சிறை தயாரிப்பான பொருட்களை விற்பனை செய்ததிலும் கோடிக்கணக்கில் மோசடி நடந்ததாக புகார்கள் எழுந்துள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் 1,63,00,000 முறைகேடு நடந்ததாக மதுரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் மதுரை சிறை முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் ஊர்மிளா, ஜெயிலர் வசந்த் கண்ணன், சங்கர சுப்பு, சாந்தி உள்ளிட்ட 11 பேர் சேர்க்கப்பட்டு உள்ளனர். இதில் ஊர்மிளா தற்போது கடலூர் மத்திய சிறை கண்காணிப்பாளராக உள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு சிறைத்துறை எஸ்பி ஊர்மிளா மற்றும் இந்த வழக்கின் தொடர்புடைய சங்கர சுப்பு, சீனிவாசன், சாந்தி ஆகியோர் மதுரை உயர்நீதிமன்றம் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது மதுரை மட்டுமல்ல, சென்னை, புழல், கடலூர் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான சிறைகளில் பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாகவும் மதுரை சிறை மோசடி தொடர்பாக மட்டும் வழக்கு பதிவு செய்தது ஏற்புடையதல்ல என ஓய்வு பெற்ற சிறை ஊழியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதத்தையும் பதிவு செய்து தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி ஆனந்த் மதுரை சிறை மோசடி தொடர்பாக மட்டும் வழக்கு பதிவு செய்தது ஏற்புடையதல்ல என ஓய்வு பெற்ற சிறை ஊழியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதத்தையும் பதிவு செய்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நேற்று பிறப்பித்தார். அதில் சிறையில் கைதிகள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்தது, மூலப்பொருட்களை கொள்முதல் செய்தது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் மோசடி நடந்ததாக பதிவான வழக்கில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மனுதாரர் முன்ஜாமீன் கோருவது ஏற்புடையதல்ல, எனவே இந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறன என நீதிபதி தரப்பில் குறிப்பிடப்பட்டது. முன்னதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரியை சேர்ந்த கோகிலா என்பவர் தாக்கல் செய்துள்ள வழக்கில், என் கணவர் தண்டனை கைதியாக புழல் சிறையில் உள்ளார். சிறையில் அவர் வேலை செய்வதற்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை 4 மாதங்களாக வழங்கவில்லை என்று கூறியிருந்தார். அதேபோல தமிழ்நாட்டில் உள்ள சிறையில் கைதிகள் தயாரித்த பொருட்கள் விற்பனை செய்ததில் 14 கோடி வரை முறைகேடு நடந்துள்ளதாக தமிழரின் முன்னணி நாளிதழ் செய்தி வெளியாகி இருப்பதை குறிப்பிட்டும் வக்கீல் புகழேந்தி வாதம் செய்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சிறை முறைகேடு குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளனர். இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், M ஜோதிராமன் ஆகியோர் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த விவகாரம் தொடர்பான அரசு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் அரசு தரப்பில் ஆஜரான வக்கீல், சிறை கைதிகள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்ததில் முறைகேடு செய்ததாக 3 அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குற்றச்சாட்டு ஆளான அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது நியாயமான விசாரணை நடந்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.